தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். முன்னாள் சபாநாயகர் மகன் வெற்றி பெற்றார். முன்னாள் சபாநாயகர் மகன் வெற்றி பெற்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் முடிவடைந்துவிட்டது. இன்று காலை வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது. முன்னாள் சபாநாயகர் மகன் ஒருவர் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளார். தமிழக சட்டசபை முன்னாள் சபாநாயகர் 1991 முதல் 96ஆம் ஆண்டு வரை தமிழக சட்டசபை சபாநாயகர் இருந்தவர் சேடப்பட்டி முத்தையா செல்வி ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரியவராக இருந்தார். 98ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று வாஜ்பாய் அமைச்சரவையில் மத்திய அமைச்சராக பொறுப்பேற்று 1 மாத காலத்துக்குள் பதவி இழந்தார். வாஜ்பாய் அரசை கவிழ்க்க ஜெயலலிதா நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தபோது சேடப்பட்டி முத்தையா பாஜகவிடம் காசு வாங்கி கொண்டு ஓட்டு போட தெரியாமல் ஓட்டை போட்டு அதை செல்லாத ஓட்டாக்கி சர்ச்சைக்குரியவரானார். செல்வி ஜெயலலிதாவால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். சேடப்பட்டி முத்தையா பின்பு திமுகவில் இணைந்தார். தற்பொழுது காலமாகிவிட்டார். அவரது மகன் மணிமாறன் திமுக மாவட்ட செயலாளராக உள்ளார். கடந்த 2 முறை அவர் திருமங்கலம் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியை தழுவினார். இந்த முறை மணிமாறன் திமுக வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமாரை தோற்கடித்துள்ளார். முன்னாள் சபாநாயகர் சேடப்பட்டி முத்தையா மகன் வெற்றி பெற்று தமிழக சட்டசபைக்கு செல்வது மதுரை மாவட்ட திமுக தொண்டர்கள் மத்தியில் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அந்த மதுரை மாவட்டத்தில் போட்டியிட்ட 2 அமைச்சர்கள் தோல்வியடைந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக அமைச்சர் மூர்த்தி மற்றும் அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன்.